இலங்கையில் தற்போது அடுத்த ஜனாதிபதி தேர்வு செய்வதற்கான வாக்கு எண்ணும் பணிகள் தற்போது விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகிறது. இந்த வகையில் இதுவரை வெளியிடப்பட்ட தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளில் 16 மாவட்டங்களில் 13 மாவட்டங்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்று முன்னிலையில் இருக்கின்றார். அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 3வது இடத்திலும், சஜித் பிரேமதாச அவர்கள் 2வது இடத்திலும் இருக்கிறார்கள். சஜித் பிரேமதாச அவர்கள் வன்னி மாவட்டத்தில் மாத்திரம் வெற்றி பெற்றிருக்கின்றார். சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் யாழ்ப்பாணம் நல்லூர் தேர்தல் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார். கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை, மாத்தரை, மொன்றாகலை, பொல்நறுவ, ரத்னபுரி, திருகோணமலை, நுவல்லியா, திகாமடுல்ல, கேகாலை, அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கையே வெற்றி பெற்றிருக்கிறது இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த 16 மாவட்டங்களில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள முடிவுகளின் 16 மாவட்டங்களின் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க 2,68,730 வாக்குகளை பெற்று முதலிடத்தில் இருக்கின்றார். அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாச அவர்கள் 1,389 வாக்குகளை பெற்று 2வது இடத்திலும், சுயேட்சை வேட்பாளரான தற்போது ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 99,080 வாக்குகளை பெற்று 3வது இடத்திலும், தமிழ் பொது வேட்பாளரான அரியநேந்திரன் அவர்கள் 12,954 வாக்குகளை பெற்று 4வது இடத்திலும் இருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.